ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதில் என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? ஸோ இப்போ நம்ம எழுதுற ப்ரோக்ராம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு செட் ஆஃப் கோட்ஸ். அந்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது தான் ஒரு ஒரு ப்ரோக்ராமும். லைக் இந்த ஆட், மூவ், லோட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ சிபியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் அது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு ஒரு சைக்கிள் அதுக்கு எடுத்துக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சைக்கிள்ல என்னென்ன நடக்கும்னா ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட். ஸோ இந்த 3மே சேர்ந்து நடக்கிறது தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த இமேஜ்ல பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளோட சிபியூ இருக்கு. இங்க தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது என்னோட ஃபெச் ஃபேஸ்க்கு போகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா 3 மேஜரான ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட். ஸோ அந்த ஃபெச் ஃபேஸ்ல போம்போது என்ன நடக்கும்னா, என்னோட ப்ரோகிராம் கவுண்டர்ன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த ப்ரோகிராம் கவுண்டர்ல தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ வந்து அடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ, அந்த அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட என்னோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த இதுக்குள்ள இருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட மெமரிக்கு அது பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். இந்த ப்ரோகிராம் கவுண்டர் என்னோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ பார்த்தீங்கன்னா, என்னோட மெமரிக்கு சென்ட் பண்ணும். ஸோ என்னோட அந்த மெமரியில இருந்து என்னோட சிபியூ இருக்குங்க. சிபியூ பார்த்தீங்கன்னா, இந்த மெமரியில இருக்கிற அந்த அட்ரஸ பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ என்ன நடக்குது? இப்ப என்னோட ஃபெட்ச் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபெட்ச்னா என்னது? நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன எடுக்கிறது. ஸோ என்னோட ப்ரோகிராம் கவுண்டர் என்னோட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அ அட்ரஸ பார்த்தீங்கன்னா, என்னோட மெமரிக்கு அனுப்புது. இந்த மெமரியில இருந்து என்னோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல போய் உட்காருது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து சிபியூ வந்து எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ள இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன தென் அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோகிராம் கவுண்டர் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து என்ன ஆகும்னா, அடுத்து ஒரு இன்கிரிமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரோகிராம் கவுண்டர்ல வரும். ஸோ அதோட அட்ரஸ திரும்ப மெமரிக்கு அனுப்பும். தென் மெமரியில இருந்து இப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆகும். தென் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபெட்ச் ஃபேஸ்னா என்னன்னு புரிஞ்சுச்சுல்ல? ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன எடுக்கிறது. எடுத்து ப்ரோகிராம் கவுண்டர்ல இருந்து எடுத்து அதோட அட்ரஸ மெமரிக்கு தருது. மெமரியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் போகுது. ஸோ சிம்பிளா அத வந்து என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு பிக்கப், ட்ராப் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப எடுத்துக்கிட்டு டீகோடுக்கு ரெடி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மாரி பார்த்துக்கலாம். A ஈக்குவல் டூ B பிளஸ் C. ஸோ இதுதான் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்றேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்ணுது? B-யையும் C-யையும் ஆட் பண்ணி என்னோட Aங்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல வைக்க சொல்றேன். ம். ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷனா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க என்ன இருக்கு செகண்ட் ஃபேஸ் என்னோட டீகோட் ஃபேஸ். ஸோ டீகோட் ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா, இப்ப நம்ப இன்ஸ்ட்ரக்ஷன வாங்கி என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல குடுத்துட்டேன். என்னோட CPU எடுக்குது. அது வந்து என்ன பார்க்கும்னா, சிபியூல இருக்க கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல. சிபியூ நம்ம வந்து போன பார்ட்ல ஃபங்ஷன் மீன்ஸ் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ள இருக்க கண்ட்ரோல் யூனிட் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன பார்த்தீங்கன்னா, டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதாவது உள்ள என்னென்ன ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அது செக் பண்ணும். ஸோ லைக் இந்த ஆட் பண்ணுமா? இல்லன்னா மூவா? இல்லன்னா இந்த மாரி என்ன ஆப்பரேஷன் பண்ணுமோ அத வந்து செக் பண்ணும். தென் செக் மட்டும் தான் பண்ணும். பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ செக் பண்ணும். தென் அதுக்குள்ள இருக்கிற என்னென்ன அதாவது ஆப்பரண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? எந்தெந்த ஆப்பரண்ட்ஸ் தேவைப்படுது? ஸோ நம்மளோட ரெஜிஸ்டர்ல இருந்தே தேவைப்படுதா? இல்ல இந்த மெமரியில இருக்கிறதெல்லாம் தேவைப்படுதா? ஸோ அது மாதிரி பார்க்கும். தென் அ அது அது பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிக்னல்ஸ பார்த்தீங்கன்னா, என்னோட சிபியூல இருக்க அரித்மெடிக் லாஜிக் யூனிட்ஸ்க்கும் அந்த ரெஜிஸ்டருக்கும் அனுப்பும். ஸோ எனக்கு இந்த ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். எனக்கு இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இதுதான் டீகோட் ஃபேஸ். தென் இப்ப அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் ஃபேஸ். ஸோ அந்த எக்ஸிக்யூட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து டீகோட் ஃபேஸ வந்து உங்களுக்கு இன்னும் புரியலன்னா சிம்பிளா சொல்றேன். ஸோ இப்ப நம்ம குக்கிங் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். குக்கிங்க்கு முன்னாடி ஒரு ரெசிபி மாரி. ஸோ எனக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிறேன். தென் நான் இனிமே தான் அ அ ஸ்டார்ட் பண்ண போறேன். அதாவது இந்த ரெசிபிலாம் எடுத்து வைக்கிறது பேரு டீகோட்ன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் ஃபேஸ். ஸோ இப்ப தான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஏஎல்யூ பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. தென் வர இன்ஸ்ட்ரக்ஷன என்னோட ரிசல்ட் அதாவது ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்ப இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இப்ப B வந்து 5ன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, C வந்து 6ன்னு வச்சுக்கலாம். இப்ப இது வர 11 பார்த்தீங்கன்னா, என்னோட Aல ஸ்டோர் பண்ணும். ம். ஸோ இந்த பிளஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு அரித்மெடிக் ஆப்பரேஷன் பண்றதுக்கு எனக்கு அந்த ALU தேவைப்படுது. தென் இத வந்து நான் ரெஜிஸ்டர்ஸ்ல ஸ்டோர் பண்றதுனால எனக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர்ஸ் தேவைப்படுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் ஃபேஸ்னா என்ன? டீகோட்னா என்ன? தென் ஃபெட்ச்னா என்னன்னு. ஸோ இப்ப அடுத்தது இன்னும் 2 ஆப்ஷனல் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் இன்டைரக்ட் சைக்கிளும்போம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இன்டரப்ட் சைக்கிள்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டைரக்ட் சைக்கிள்னா என்னன்னா, இப்ப வந்து என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவைப்படுற டேட்டா பார்த்தீங்கன்னா, மெமரியில இருக்குன்னு வைங்களேன். அந்த மெமரியில இருந்து
என்னோட சிபியூ வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி எடுக்கும். ஸோ இப்போ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏதாவது இந்த மெமரியில இருக்க டேட்டா தேவைப்படுதுன்னா, அந்த மெமரியில இருந்து என்னோட டேட்டாவ எடுத்துட்டு வந்து திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ இத இன்டைரக்ட் சைக்கிள்ம்போம். ஸோ இப்ப இன்டரப்ட் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இன்டரப்ட் சைக்கிள்னா, இப்ப என்னோட சிபியூ வந்து ஏதோ ஒரு டாஸ்க்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்ப நான் திடீர்னு ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் லைக் இந்த கீபோர்ட் வச்சு, இல்லன்னா என்னோட பிரிண்டர் வச்சு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து கேட்கறேன். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் கேட்கும்போது ஒரு இன்டரப்ட் மாரி நடக்கும். ஸோ என்னோட சிபியூ இப்ப கரண்ட்டா நடந்துட்டு இருக்க டாஸ்க்க வந்து விட்டுட்டு, இப்ப நான் கேட்கறேன்ல இந்த கீபோர்ட் இந்த டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க் வந்து செய்ய போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் சைக்கிள். ஸோ நமக்கு வந்து என்னன்னா, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்லாம் ஃபெட்ச் ஃபேஸ் இருக்கும். தென் டிகோட் இருக்கும். அடுத்து எக்ஸிக்யூட் இருக்கும். ஸோ இந்த 3 இருக்கும். இல்லன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா, அ எனக்கு வந்து அந்த இன்டைரக்ட் சைக்கிள் இருக்கும். இல்லன்னா இன்டரப்ட் சைக்கிள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஆல். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.